தமிழ் ரேடியோ எக்ஸின் நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக விடுப்பு சூப்பர். இவங்க அந்த மாதிரி கலக்குறாங்களா? வணக்கம் பிள்ளைகள், என்ன மாதிரி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களே? சுகமாத்தான் இருப்பியல் என்று நினைக்கிறேன். எனக்கும் இப்போ ஓரளவு பரவாயில்லை பிள்ளைகள். உங்களோட ஊர் நடப்புகளை கொஞ்சம் மெலச வேணுமென்று ஆசை. போன முறையும் நேரம் பத்தாமல் போச்சுது, உடல்நிலையும் சரியில்லாமல் போச்சுது. இப்போ பிள்ளைகள், நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் கால் வச்சு 7 வருஷம் ஓடிப்போய் இப்போ 8வது வருஷமும் துவங்கிட்டுது. எங்களோட சனங்களும் வெளிநாடுகள் என்று வலிக்கிட்டு பல தசாப்தமாகி போச்சுது. விஞ்ஞானமும் எக்கச்சக்கமாக வளர்ந்து இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தில் ஒரு பொம்பளை இருக்கிறா என்ற அளவுக்கு வந்து நிற்கிது. ஆனாலும் எங்கட சனம் மூட நம்பிக்கைகளை கைவிடையில் பாருங்கோ. எங்கட சனத்தின் மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி கொண்டு ஏமாத்துறவைன்ற தொகை கூடி போச்சுது. இப்படித்தான் பாருங்கோ, இப்போ இந்தியாவிலிருந்து ஜாதி பக்கம் சாத்திரி மேற்ற படையெடுப்புண்டால் அமோகமாக நடக்குது. அவை இங்கே வாரது உங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்துகிறோம்னு சொல்லி தங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்தி கொண்டு போகிறது வளமையாக நடக்கிற விஷயந்தானே. இந்த முறை புதுசாக ஒருத்தர் வந்தவர் வடிவாத்தான் வேரி கட்டி கொண்டு போயிருக்கிறார். முதல் வந்தவையெல்லாம் காசாத்தான் வேண்டி கொண்டு போனவை. இப்போ வந்தவர் 4 ஊரடிவட்ட மனுஷன். குறைகளுக்கேற்ற மாதிரி பவுனில் வேண்டி கொண்டு போயிருக்கிறார். நல்ல மனுஷன்தான். பவுன் விற்கிற விலை அந்த ஆளுக்கு நல்லாத்தான் தெரிஞ்சிருக்குது. உங்களோட பாவத்துக்கு பவுனில் நட்டு செய்து பரிகாரம் செய்தால்தான் பாவம் தீருமண்டு ஒரு பரிகாரத்தை சொல்லி நல்லாத்தான் கறந்து கொண்டு போயிருக்கிறாராம். பவுன் நட்டை கொண்டு போய் இந்தியாவில் பரிகார பூசை செய்து போட்டு கொண்டு வாரன் என்று போட்டு இவர் போயிருக்கிறார். அவர் இனி திரும்பி வந்த பிறகுதான் கொடுத்தவைக்கு வெளிச்சாம். இப்படித்தான் பாருங்கோ, இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னம் சாத்திரியார் ஒருத்தர் வந்து பாசல் வானப்பில் வெளியில் இருந்த வாங்கில குந்தி இருந்தவர். கன நேரமாக இவர் இதில் குந்தி இருக்கிறாரே, ஆள் வேற புதுசாக கிடக்கு, கதையை கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம் என்று போட்டு அவற்றை வாயை கொஞ்சம் கிளறினேன். பாசலில் உள்ள ஒரு ஆள் தன்னை இங்கே வாங்கோ, தான் இங்கே பாசலில் எங்கேன் தங்கியிருந்து சாத்திரம் சொல்கிறதுக்கு ஒழுங்கு செய்தார்னண்டு. இப்போ என்னடாண்டா, என்ன வர சொன்ன வர காண இல்லை, டெலிஃபோன் அடிக்கவும் எடுக்கிறார் இல்லையண்டார். தன்னை அண்டையான் எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு தெரியாத அந்த மனுஷனே சனத்தின் எதிர்காலத்தை சொல்ல போகுதுன்ட்டு நான் கொடுப்புக்க சிரிச்சு கொண்டு போனேன். சரி பிள்ளைகள், இன்னும் கென சாத்திரிமார் வருவினாம். நீங்களும் அவையிட்ட போகிறதுக்கு தயாராக இருப்பியல். உங்களோட நேரத்தை நான் வீணடிக்க இல்லை. அப்போ வரட்டே பிள்ளைகள், அடுத்த கிழமை சந்திப்பாம். இவங்க அந்த மாதிரி கலக்குறாங்களா?